அண்மை செய்தி. சென்னை மக்கள் மாளிகையில் தற்போது பொங்கல் விழாவை ஆளுநர் RN ரவி கொண்டாடியிருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். மக்கள் மாளிகையில் ஆளுநர் RN ரவி தலைமையில் பொங்கல் விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டிருக்கிறது. 2026ஆம் ஆண்டுக்கான பொங்கல் விழா நிகழ்ச்சியை முன்னிட்டு மக்கள் மாளிகையில் தற்போது வண்ண விளக்குகளால் ஜொலித்த வண்ணம் காணப்படுகிறது. இந்நிலையில் ஆளுநர் RN ரவி பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடியிருக்கிறார். அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களோடு செய்தியாளர் ஜெயலானி இணைப்பில் இருக்கிறார். ஜெயலானி, வணக்கம். ஆளுநர் RN ரவி மற்றும் அவருடைய குடும்பத்தினர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்காங்க. இந்த பொங்கல் விழா தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் மௌனிகா. ஒவ்வொரு ஆண்டும் தமிழர்களுக்கான அந்த பண்டிகையான பொங்கல் விழா ஆளுநருடைய அந்த மக்கள் மாளிகையில கொண்டாடப்படுவது வழக்கமாக இருந்து வருகிறது. அந்த வகையில 2026ஆம் ஆண்டுக்கான அந்த பொங்கல் பண்டிகை கொண்டாடும் பெருவிழா என்பது இன்றைய தினம் மக்கள் மாளிகையில் நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள், அதே போன்று பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள், பல துறைகளைச் சேர்ந்த பிரமுகர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். குறிப்பாக இன்று மாலை தொடங்கிய இந்த நிகழ்ச்சி என்பது கரகாட்டம், ஒயிலாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் கூடிய அந்த நிகழ்ச்சியாக தொடங்கப்பட்டது. குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த பொங்கல் பண்டிகை என்பது வெகு விமர்சையாக நடத்தப்படும். இந்த பொங்கல் பண்டிகைக்காகவே ஆளுநர் மாளிகை முழுவதுமாகவே வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு வண்ண விளக்குகளால் ஜொலிகூட்டும் வகையிலாக காட்சியளிக்கப்படும். அது மட்டுமல்லாது இந்த பொங்கல் பண்டிகையை ஒட்டி ஆளுநர் மாளிகைக்கு வரக்கூடிய அந்த ஆளுநர் RN ரவி மற்றும் அவரது துணைவியாரான லட்சுமி ரவி அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு என்பது அளிக்கப்படும். அந்த வகையில 2026ஆம் ஆண்டு பொங்கல் விழாவில் பங்கேற்பதற்காக வருகை தந்த ஆளுநருக்கும் அவரது துணைவியாருக்கும் கரகாட்டம், ஒயிலாட்டம், தப்பாட்டம் உள்ளிட்ட பல்வேறு தமிழ் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் அவருக்கு பூர்ண கும்ப மரியாதையுடன் வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவரது துணைவியாரும் ஆளுநர் RN ரவியும் தொடர்ச்சியாக உரியடித்தல், அதே போன்று தமிழர்களின் பாரம்பரிய நெல் வகைகள் மற்றும் பயிர் வகைகள் தொடர்பான காட்சிப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருந்ததை பார்வையிட்டார்கள். அதனைத் தொடர்ந்து தொடர்ச்சியாக RN ரவியும் அவரது குடும்ப உறுப்பினரும் ஒன்றாக இணைந்து 3 பொங்கப்பானைகளில் அரிசி, வெல்லம் ஆகியவற்றை இட்டு பொங்கல் வைத்தார்கள். பொங்கல் பொங்கி வரும் நேரத்தில் ஆளுநர் RN ரவியும் அவரது குடும்ப உறுப்பினரும் கைத்தட்டி மகிழ்ந்தார்கள். சுற்றி இருக்கக்கூடிய அந்த மக்கள் மாளிகையில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் பொங்கலோ பொங்கல் என கொலவையிட்டும் தொடர்ச்சியாக ஆளுநருடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டும் ஆளுநர் அந்த மக்கள் மாளிகையில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக அழைத்து அவர்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு கரும்புகளை இனிப்பு, இந்த ஆண்டு வரக்கூடிய இந்த ஆண்டு இனிப்போடு இருக்கட்டும் என்பதற்காக அந்த கரும்பையும் வழங்கி அவர்களோடு புகைப்படம் எடுத்துக்கொண்டார். அது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட பல்வேறு பிரமுகர்கள் கலந்து கொண்டார்கள். அவர்கள் இது அமர்ந்திருக்கக்கூடிய இருக்கைக்கு நேரடியாக சென்று ஆளுநர் பொங்கல் வாழ்த்து பரிமாறிக்கொண்டு அவர்கள் இன்பத்தோடு வரவேற்றார்கள். அது மட்டுமல்லாமல் கலை நிகழ்ச்சிகள் ஏராளமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. அதிலும் குறிப்பாக தமிழர்களின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளாக பார்க்கப்படக்கூடிய கலை நிகழ்ச்சிகள், ஒயிலாட்டம், பொய்க்கால் குதிரை ஆட்டம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக தமிழ் பட்டிமன்றங்களில் பேசக்கூடிய மதுரை முத்துவின் நகைச்சுவை ஏற்பாடுகளும், அந்த நகைச்சுவை நிகழ்ச்சி என்பதும் ஆளுநர் மாளிகையில் நடத்தப்பட்ட, அந்த மக்கள் மாளிகையில் நடத்தப்பட்ட நிகழ்ச்சியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஏராளமான பொதுமக்கள், மக்கள் மாளிகையில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள், பெருந்தலைவர்கள் என பலரும் கலந்து கொண்டு இந்த மக்கள் மாளிகையில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் சிறப்பாக பொங்கல் விழாவை கொண்டாடி மகிழ்ந்தார்கள். இதனைத் தொடர்ந்து இறுதியாக மக்கள் மாளிகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விருந்துகளை அனைவரும் அழிந்துவிட்டுதான் செல்ல வேண்டும் என ஆளுநர் அவர்கள் அறிவித்ததன் பேரில் அனைவர்களுக்கும் விருந்து ஏற்பாடு என்பதும் செய்யப்பட்டது. எனவே 2026ஆம் ஆண்டுக்கான இந்த பொங்கல் விழா மக்கள் மாளிகையில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. மோனிகா, தகவல்களுக்கு நன்றி ஜெயலானி.